சீமான் வீட்டை முற்றுகையிட போனீங்கல்ல, அப்படி பெரியாரை பற்றி என்ன தவறுதலாக பேசினார்? அப்படி என்ன பெரியார் வந்து ரொம்ப யோக்கியமாக ஒன்றும் தரக்குறைவு இல்லாமல் பேசின விஷயங்களை நீங்கள் வந்து அவருடைய ஒளிப்பதிவெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும்ல, அவருடைய புத்தகங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பொதுமக்களுக்கு வெளியிடுங்கள். பொதுமக்கள் பார்த்து சீமான் சொல்வது சரியா அல்லது பெரியார் சொல்வது சரியா என்பது அலசி ஆராய்ஞ்சிக்குவாங்க. அதை விடுத்துட்டு ஒரு தனிநபர் தாக்குதல் பாரி சீமான் வீட்டுக்கு முற்றுகையிட்டு அங்கே ஏதாவது ஒரு நடக்கூடாது நடந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு தெரியாது இந்த அரசு கை காட்டுமா? மக்கள் வந்து எவ்வளோ போராட்டங்கள் வந்து கேட்குறாங்க, அதுக்கெல்லாம் அனுமதி கிடைக்கல. ஒரு நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு பரப்புரை செல்வதற்கு ஒரு 5 பேருக்கு கூட அனுமதி அளிக்க முடியாத இந்த அரசு எப்படி நேற்று சீமான் வீட்டிற்கு முற்றுகையிட செல்வதற்கு அனுமதி வழங்கியது? கேள்விக்குறியாக இது ஜனநாயக நாடா இல்லை மன்னராட்சியா? ஒன்றும் புரியவில்லை. மட்டும் அவதூறாக பேசிவிட்டார் என்று சொல்கிறீர்களே, பெரியார் பேசியதற்கு என்ன நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்தீர்கள்? தமிழ் மொழியை படிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி. காட்டுமிராண்டி மொழியில் வந்து எழுதுவதே பேசுவதே நிறுத்துங்கள் இருக்காரு. அதுபோக என்ன சொல்லியிருக்காரு? வேலைக்காரி கிட்ட கூட ஆங்கிலத்தில் பேசு அப்படின்றாரு. அப்போ வேலைக்காரி கீழ்த்தரமானங்களா அது அப்படின்னு நினைக்கிறாரா, அல்லது தமிழ் மொழி கீழ்த்தனமானது, மட்டமானது, கேவலமானது நினைக்கிறாரா? இதுதான் ஒரு சமூக நீதியா? ஒரு பெண்ணை இழிவுபடுத்துகிறாரா இல்லை ஒரு மொழியை இழிவுபடுத்துகிறாரா? ஒரு பகுத்தறிவாளன்னா ஒரு மனிதனுடைய மொழி, பண்பாடு, பழக்க வழக்கத்தெல்லாம் ஆராய்ச்சி அதில் உள்ள நிறைகுறைகள் தான் சொல்லணும். ஒரு மொழியை வந்து பெத்தவளே சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறது சரியா? அதை பற்றி தான் எங்கள் அண்ணன் விமர்சனம். களத்தில் நின்று போராடுங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து மக்களுக்கான ஒரு அரசியல் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பழைய பஞ்சாங்கமே பாடிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்றத எங்களுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் பெரியார் வந்து தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை. அவர் ஒரு சர்வாதிகாரி போல தான் பேசியிருக்கிறார். அவர் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான பேச்சுக்களை பேசவில்லை, மிகவும் காம பேச்சுக்களாக தான் பேசியிருப்பார். பெண்களை மிக மட்டமாக பேசியுள்ளார் என்பதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்துரைத்துள்ளார். இதை நீங்கள் நிரூபிங்க. அவருடைய பேச்சுகள் அல்லது அவருடைய பத்திரிகைகள் மற்றும் அவருடைய புத்தகங்களை வெளியிட்டு நிரூபியுங்கள் முடிந்தால். வாழ்க தமிழ், வளரணும் தமிழர்.